எங்க கோவம் வந்திருக்குன்னா, இளம் பெரியார்னு வந்து துணை முதலமைச்சரை சொல்லிட்டாங்க. தம்பி துணை முதல்வர். நீங்க அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. விஜய் மூதேவியா தம்பி துணை முதல்வராம். ஓகேங்களா? அதிகாரம் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்றதுக்கு இது ஒரு இது உங்களுக்கு. தம்பி துணை முதல்வர் அவர்கள் கால் தூசிக்கு ஆவியா, அவர் வந்து இளம் பெரியார்னு சொல்லிட்டாங்க. நீ இளைய தளபதினு வச்சிருக்கும் போது அவர் இளம் பெரியார். அப்புறம் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து செலவு பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அந்த மூதேவிக்கு என்ன தெரியும்? ஏதாவது கொடுத்திருந்தா தானே தெரியும். ஏன் கொடுத்ததே இல்லையா? நீங்க வாங்கினதே இல்லையா? கொரோனா காலத்துல அதுக்கு முன்னாடின்னு எவ்வளவோ நன்கொடைகள், எவ்வளவோ நிதி உதவிலாம் பண்ணியிருப்பாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அவர் கொடுக்கல வைக்கலாம் தெரியுதா? விஜய் நடிகருங்க. சரி, இப்போ அப்ப தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப ஒரு அரசியல்வாதி, அவர் ஏத்துக்கிட்டாங்க. அரசியல்வாதி வந்தா தானே நேருக்கு நேர் வந்து ஒரு காம்படிஷன் வரும்போது தானே நம்ம எதிர்க்க முடியும். இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப விஜய் காம்படிட்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ உங்களை வந்து ஒரு பெரிய மீசன்னு ஆதவர்ஜனா பேசுனது தப்பு கிடையாது. அதாவது ஆதவர்ஜன் அப்படி சொல்லிட்டாராம். அதனால இப்ப அவர் வந்து வளர்ந்து கேட்டவன், மூதேவி, நாகரிகம், பண்பாடு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிகையாளர். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். அமைதி படை படம் பாத்துருக்கீங்களா? என்னன்னா நேத்து வந்துட்டு உங்க டவுசர் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன கேட்கவே மாட்டீங்க, அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாரு. இந்த மாதிரி கேட்டகரிகள் இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு சில முக்கிய நிர்வாகிகள், கட்சி தொடங்க போறவங்க, ஏற்கனவே கட்சி வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்றது உண்மை. அது இல்லாம முன்னாள் நிர்வாகிகள்லாம், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் சில பேர்லாம் வருவாங்க, வரப்போறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. அதற்கான அறிவிப்புகள் வரும். சில சர்ப்ரைஸ் அறிவிப்புகளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ, இவரா அப்படின்ற அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் நபர்கள் உள்ள இருக்காங்க. ஆமா, இருக்காங்க.